எங்களுக்கு இந்த இடம் புடிச்சு தான் நாங்க இத வாங்குனோம். ஸோ இந்த இடத்த விட்டு போற மாதிரியான சிச்சுவேஷன் இப்போ அமைஞ்சிடுச்சு. ஹே மை ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு எங்க லைஃப்லயே ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். எங்களுக்கு மட்டும் இல்ல, எங்க ஃபேமிலியில எங்க அப்பா, அம்மாவா இருக்கட்டும், எங்க மாமனார், மாமியாரா இருக்கட்டும், எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமா சந்தோஷமான நாளு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்க புது வீடு கட்டுறதுக்காக ஒரு இடம் வாங்கிட்டோம். ஸோ இது எதுக்கு ரொம்ப சந்தோஷமான இதுன்னு சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, நான் சின்ன பிள்ளையிலேருந்து நான் வாழ்ந்த இடம்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து கோவில் இடம். இப்போ வரைக்குமே அது கோயில் இடம் தான். அங்க தான் நாங்க வீடு கட்டிட்டு இருக்கோம். எப்போ நம்மள காலி பண்ணுவாங்க, எப்போ சொல்லுவாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா வந்து நிரந்தரங்கிறது அங்க கிடையாது. அதுக்கப்புறம் இங்க வந்ததுமே வந்துட்டு நாங்க இங்க வந்து வாடகை வீட்ல தான் இருந்தோம். அதுக்கப்புறம் சுனாமி வீட்ட நம்ம வீடா வாங்குனோம். ஆனா எனக்கு என்ன ஆசைன்னா, ஒரு சொந்தமா எனக்கு புடிச்ச மாரி ஒரு வீடு கட்டணும். அதுக்கு ஒரு இடம் வாங்கணும்னு ரொம்ப நானும் வினோவும் சொல்லிட்டே இருந்தோமா. ஸோ அந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதுக்கான முதல் ஸ்டெப்பா இடம் வாங்கியிருக்கோம். ஸோ அதை தான் இந்த விலாகில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த இடம் வாங்குறது வந்து வாங்கணும் அப்படி வாங்கிட்டோம் அப்படிலாம் இல்லை. இதுக்காக நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். ராப்பகலாக உழைச்சிருக்கோம். அதுவும் இல்லாமல் நாங்கள் மட்டும் இல்லை, எங்கள் கூட எங்கள் வீட்டில் உள்ளவங்களும் சரி, எங்கள் அம்மா அப்பாவும் இதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. என் தங்கச்சியும் ஹெல்ப் பண்ணியிருக்கா. அப்புறம் ஒரு சிலர் வந்துட்டு எங்களுக்கு இதை வாங்கிறதுக்காக காசு கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களோட சப்போர்ட்டு, அதுக்கப்புறம் மெயின் சப்போர்ட்டு உங்களோட சப்போர்ட்டு. ஸோ நீங்கள் இல்லாமலும் இது நடந்திருக்காது. ஸோ இந்த விஷயத்த உங்கள்கிட்ட நான் ரொம்ப நாளாக வந்து சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தோம். ஏன்னா எங்கள் வீட்டில் சொல்லியிருந்தாங்க, நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோன்னா அது வந்து ஃபினிஷ் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு எல்லாத்தையும் சொல்லணும் அப்படிங்கிறது. நிறைய பேர் பெரியவங்கள்லாம் நினைப்பாங்க இல்லையா, உங்களுக்கே தெரியும். ஏன்னா ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும் ஒரு விஷயத்த வந்துட்டு எப்படி சொல்லணும், எந்த டயத்தில் சொல்லணுங்கிறது. கொஞ்சம் கடனால் நாங்கள் வாங்கினோமா, ஸோ அதனால் இப்போதைக்கு சொல்ல வேணாம். ஏன்னா ஒரு சிலர் வேறு மாதிரி நினைப்பாங்க. அது மாதிரிலாம் நிறைய பேர் நினச்சதும் உண்டு. ஸோ எங்களை நேரில் பார்க்குறவங்க வந்துட்டு நாங்கள் சீர்காழிக்கு போகிறோம் அப்படிங்கிறது தாண்டி வீடே கட்டிட்டோம் அப்படின்லாம் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. அது மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஸோ இந்த விலாகில் பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நாங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு இப்போ தான் ஒரு இடம் வாங்கியிருக்கோம். அது வந்துட்டு லோன் போட்டு வாங்கியிருக்கோம். லோனுனா நகை லோனு. என்னோடய நகையெல்லாம் அடகு வச்சு, அப்புறம் என் தங்கச்சி கொஞ்சம் காசு கொடுத்தாங்க, அம்மாவும் காசு கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஒரு சிலர் வந்துட்டு நமக்கு நெருக்கமானவங்களும் வந்துட்டு நான் அதுக்காக வந்து சரி நாங்கள் இன்னும் கொஞ்சம் முன்னேறணுங்கிறதுனால நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட எல்லா சப்போர்ட்னால தான் நம்ம ஒரு இடம் வாங்கியிருக்கோம். அந்த இடத்துல வந்துட்டு ஃபஸ்ட்டு வேலையாக வந்துட்டு சுற்றியும் காம்பவுண்டு போடுறோம். அந்த வேலை தான் நேத்திலேருந்து நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த வேலை நடக்குதா, அங்கே போயிட்டு யாராவது இருந்துட்டு இருக்கணும். ஏன்னா அங்கே பக்கத்தில் நமக்கு ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருந்தால் அங்கே போய் ஸ்டே பண்ணிவிட்டு அப்படியே பார்த்துக்கலாம். இல்லை நம்ம ஏதாவது கொட்டாய் கிட்டாய் போட்டிருந்தோன்னா அப்படியே இருந்துட்டு பார்த்துக்கலாம். அங்கே எதுவுமே கிடையாது. இங்கேருந்து தான் நம்ம டைரெக்டாக அங்கே போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு தான் நான் கிளம்பியிருக்கேன். அங்கே வந்து ஒரு 10 மணிக்கு வேலை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கு முன்னாடி திவிக்கு ஸ்கூலுக்கு லஞ்சு ரெடி பண்ணணும். அப்புறம் நிவி வேற எழுந்திரிக்கணும். அவரை கிளப்பி கூட்டிகிட்டு இங்கேருந்து கிளம்பணும். எங்களுக்கு இந்த இடம் பிடிச்சி தான் நாங்கள் இதை வாங்கினோம். ஸோ இந்த இடத்த விட்டு போகிற மாதிரியான சுச்சுவேஷன் இப்போ அமைஞ்சிடுச்சு. ஆனால் இந்த இடத்த விட்டு போகிறதுக்கே எங்களுக்கு மனசு இல்லை. இருந்தாலும் ஏன் நாங்கள் அங்கே போகணும், எதுக்கு அங்கே இடம் வாங்கணும், எதுக்கு அங்கே வீடு கட்டணும்னு நினைக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் இந்த விலாகில் ஒன்றுனா நான் வந்துட்டு அங்கே போயிட்டு சொல்கிறேன். வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு இவங்க 2 பேரையும் கிளப்பிட்டு இவனை ஸ்கூலில் கொண்டு போய் விடணும். அதுக்கப்புறம் நிவியை கூட்டிகிட்டு நம்ம அங்கேருந்து கிளம்புறோம். சரி வாங்க போகலாம். இது என்ன கட்டைப்பை? கட்டைப்பையில் நமக்கு சாப்பாடு. இது வந்து இவருக்கு ட்ரெஸ்ஸு மாற்றுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி திவி ஸ்கூலில் யூனிஃபார்ம் போட்டு வர சொல்லியிருக்காங்க காமராஜர் பிறந்த நாளுக்காக. ஹாய் சார் திவி. சரி பத்திரமா போ, சித்தப்பா கொண்டாந்து விடுவான். சரி நாங்கள் போய்ட்டுமா? நாங்கள் சீக்கிரம் போகிறோம். பாய். நம்ம இடத்துக்கு வந்துட்டோம். சரி காற்று பற்றி ஆகணும். காலையிலங்கிறதுனால இப்படி காற்றடிக்குது. மதியத்துக்கு மேலே வச்சு செஞ்சிடும். நேற்று ஃபுல்லாக வந்துட்டு இங்கே தான் இருந்தோம். காலையில் வந்தோம் நாங்கள். அதுக்கப்புறம் சாயந்தரம் வேலை முடிஞ்சு தான் வீட்டுக்கே போனோம். அது வரைக்கும் இங்கே தான் இருந்தோம். நேற்று ஃபுல்லாக வந்துட்டு இந்த போஸ்ட்டு போடுற வேலை தான் நடந்திருக்கு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரொம்ப பள்ளம்னா இந்த ரோடு இவ்வளோ தூரம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு கீழே வந்துட்டு நம்ம மண் அடித்தா தான் இந்த ரோட்டு மட்டத்துக்கே வரும். அதனால தான் இவ்வளோ பெரிய போஸ்ட்டு போட்டிருக்கோம். மண் அடித்தோன்னா வச்சிங்களேன், போஸ்ட் வந்து கொஞ்சம் நமக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம நிற்கும் போது கரெக்டாக இருக்கும். ஆனால் இப்போ பார்க்கும்போது பார்த்திங்கன்னா போஸ்ட்டு ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி தெரியும்.
உள்ளேருந்து பார்க்குறதுக்கு நம்ம மண் அடித்ததுக்கப்புறம் கரெக்டாக இருக்கும். ஆனால் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி தெரியும். ஏன்னா நம்மளோட வேலைக்காக இந்த மாதிரி ஒரு பெரிய போஸ்ட்டு போட வேண்டியதாகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த இடத்துல நாங்கள் எதுக்கு வந்து இடம் வாங்கினோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய விஷயங்கள் கமெண்ட்ஸ்லேயும் சரி, எங்கள் வீட்டுக்கு வரவங்களும் சரி, என்னை பார்க்குறவங்களும் சரி, முக்கால்வாசி நான் வந்து என் கொழுந்தனாருக்கு பொண்ணு பார்க்க போனாலும் சரி, இது எது கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 2 ஃபேமிலியும் ஒரே இடத்துல தான் இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறது தான் கொஸ்டின். அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் வந்துட்டு அங்கேருந்து நாங்கள் இங்கே வரணும் அப்படிங்கிற ஒரு முடிவே எடுத்தோம். என்னென்னா நம்மளே நினைப்போம் இல்லையா, ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா அந்த வீட்டில் வாழ போகிறாங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே பார்ப்போம். இப்போ யாரை கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் அந்த வீட்டில் கரெக்டாக இருக்க முடியுமா அப்படின்னு. நிறைய பேர் வரவங்க நீங்களும் இங்கே இருக்கீங்க, இப்போ கொழுந்தனார் கல்யாணம் பண்ணால் என்ன பண்ணுவீங்க, ஒரு ரூம் தான் இருக்குது, இங்கே தான் இருப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குற விஷயம் அப்படியே கஷ்டமாகவே இருந்துக்கிட்டே இருந்தது. ஏன்டி டீ வேணுமாடி, இந்த தரண்டி, அந்த விஷயம் எனக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருந்துச்சு. அதனாலே வந்துட்டு ஒரு இடம் வாங்கணும், கடனை உடனே வாங்கியாச்சும் ஒரு இடத்த வாங்கி போடணும். அதில் வந்து நம்ம வீடு நம்ம பிரம்மாண்டமாக கட்டுறோமோ இல்லையோ ஒரு குடிசையாச்சும் போட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் கடனை உடனே வாங்கி இந்த இடத்த வாங்கி போட்டது. ஸோ அதுக்கப்புறம் வந்து இதுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் ஒரு 2 மாதம் கழித்து மழை காலம் வந்துடும். அந்த மழை காலத்தில் நம்ம வந்து எதுவும் பண்ண முடியாது. அதனால தான் இப்போதைக்கு வந்துட்டு நம்ம காம்பவுண்டு போட்டு மண்ணை அடித்து வச்சுட்டோன்னா வச்சுங்களேன், ஒரு கொட்டை ஏதோ ஒரு வீடு கட்டி இங்கே இருந்துக்கலாம். நாங்கள் வந்து இந்த வருஷத்துக்குள்ளே என் கொழுந்தனாருக்கு மேரேஜ் பண்ணணுங்கிறது என்னோட ஆசை. அது கமாண்டில் சொல்லும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீ ஜாலியாக இருக்க, உன் கொழுந்தனாருக்கு இன்னும் கல்யாணம் பண்ணலையான்னு. ஆனால் வந்து எனக்கு தான் தெரியும் நான் எவ்வளோ ஃபீல் பண்ணுறேன். வயசு ஆகிட்டு இருக்குது, அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், அவனுக்கும் நல்லது கெட்டது பண்ணணும் அப்படிங்கிறது என் மனசுக்குள்ளே அவ்வளோ வேதனையாக இருக்குது. இன்னும் பண்ணலையே இதை பொண்ணு கிடைச்சா கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிடுவோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. அப்பையிலேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் நம்ம எப்படியாப்பட்ட கேரக்டர். ஆமாம், 7 வருஷமாக நம்ம யூடியூப் சேனலில் இருக்கோம். அப்பையிலேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் சீதானா இப்படி தான் அப்படின்னு. ஏன்னா என் வீட்டுக்கு வந்தவங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, சீதா உன்னை நான் எவ்வளோ தூரம் அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் பார்க்குறேன்னா உன் கேரக்டரும் சரி, உன்னோட எந்த ஒரு நடவடிக்கையுமே எதுலேயுமே நீ மாறாமல் அப்படியே இருக்க, அதுதாம்மா உங்ககிட்ட பிடிச்சதுன்னு சொல்லும்போது தான் அவ்வளோ எனக்கு இந்த அளவுக்கு நம்மளை வந்துட்டு அப்பையிலேருந்து நோட் பண்ணவங்களால மட்டும் தான் புரிஞ்சிக்க முடியும். ஸோ நம்ம வீட்டுக்கு வந்தவங்களே வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, இவ்வளோ பேர் உன்னை சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா நீ வந்து அப்பையிலேருந்து கண்டென்ட் கொடுக்குறதா இருக்கட்டும், வீட்டில் உள்ளவங்களை நீ வந்துட்டு புரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருக்கிறதுனால மட்டும்தாம்மா எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க உனக்கு. நீ வந்து இப்போ ஒரு நல்லா இல்லாத வீடியோ போட்டினா உனக்கு யாராவது சப்போர்ட் பண்ணுவாங்களா? இந்த சப்போர்ட் எல்லாமே வந்துட்டு உன் ஃபேமிலி நீங்கள் எப்படி இருக்கீங்கிறதுனால தான் கிடைக்கிது. ஸோ இதே மாதிரி இருங்க அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. அதே சமயத்தில் நீ மட்டும்தான் நல்லா இருக்க, உன் கொழுந்தனாருக்கு வந்துட்டு ஒரு மேரேஜ் பண்ண மாட்டேங்கிற, எல்லாமே வந்துட்டு உனக்கே பண்ணிக்கிற அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்களும் இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே ஒரே பதில் என்னென்னா, இந்த தண்ணியில் மீன் அழுதா யாருக்குமே தெரியாது பார்த்தீங்களா, அது மாதிரி தான் என்னோடய கஷ்டம் யாருக்குமே தெரியாது, நான் என்ன ஃபீல் பண்ணுறேங்கிறதும் தெரியாது. என் கொழுந்தனாருக்கு சீக்கிரமே கல்யாணம் பண்ணணும், எனக்கும் வந்துட்டு ஒரு ஓப்படியாக வரணும் அப்படிங்கிறதுலாம் ஆசை. அவங்க கூட சேர்ந்து நானும் வந்து ஜாலியாக இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் எனக்கு நிறையாவே ஆசைகள் இருக்குது. பட் இருந்தாலும் அந்த வீட்டில் வந்துட்டு ஒரு ரூம் தான் இருக்குது, சின்ன வீடு தான், அதில் எல்லாருமே இப்போ நாங்களே 7 பேர் இருக்கோம், எங்களாலேயே அந்த வீட்டில் ரன் பண்ண முடியல, ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ இருந்தாலும் ஒரு இடம் வாங்கி போட்டு அதில் ஒரு சின்னதாக ஒரு கூரை வீடை கட்டினா கூட ஒரு ஃப்ரீயாக இருக்கும் அவங்க அங்கே. ஆனால் அங்கேருந்து நாங்கள் இங்கே வர போகிறது இல்லை, அங்கேயும் இருப்போம் இங்கேயும் இருப்போம், இருந்தால் அங்கேயும் இருப்போம். ஆமாம், மேரேஜ் ஆயிட்டுனா அந்த ஒரு வேறுபாடு வந்துடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் இந்த இடத்துல நாங்கள் எல்லாம் ஒரே ஃபேமிலி தான். ஆமாம், ஸோ இந்த இடத்துல அவங்களும் சந்தோஷமாக இருக்கணும், நாங்களும் சந்தோஷமாக இருக்கணும். பட் அவங்களும் இங்கே வருவாங்க, நாங்களும் அங்கே போவோம். ஸோ இங்கே வந்து எந்த மாதிரிலாம் இருக்கணுமோ தனியாகவே இருப்போம் அப்படிங்கிற ஒரு இதுவே கிடையாது. எல்லாரும் ஒன்று தான். ஃபஸ்ட்டு வரவங்க வந்து நம்ம கூட மிங்கிள் ஆயிட்டாங்க, நல்லாவே சப்போர்ட் பண்ணுறாங்க நமக்குன்னா நம்ம அங்கேயே இருந்துருவோம், அங்கேயே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே ஜஸ்ட்டு வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். இந்த இடம் வாங்கி ரொம்ப நாளாகவே அப்படியே தான் கடந்தது. ஸோ இப்போ தான் வந்துட்டு சரி அதுக்குன்னு அது மழை காலம்லாம் வருது. ஆமாம், மழை காலம் வருது, சரி இப்போதைக்கு கொஞ்சம் இந்த மண் அடிக்கிற விஷயங்களாக இருக்கட்டும், மற்ற எந்த விஷயமா இருந்தாலும் மழை காலத்துக்கு முன்னாடி நம்ம சரி பண்ணி வச்சுக்கிட்டா தான் எதுவுமே. திடீர்னு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா வச்சுங்களேன், எந்த ஒரு அப்போதைக்கு போய் நம்ம எதுவும் போய் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால தான் கொஞ்சம் முன்கூட்டியே எல்லாமே பண்ணிக்கலாங்கிறதுனால மட்டும்தான் இந்த ஃபஸ்ட்டு வந்துட்டு காம்பவுண்ட் போட்டுருவோன்னு காம்பவுண்ட் போட்டுக்கிட்டுருக்கோம். ஸோ இது வேலையே வந்துட்டு 1 வாரம் இழுக்கும் போல் இருக்குது. எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி மனசுக்கு நிறைய
நிறைவாக வாங்கின இடம்னு சொன்னால் இந்த இடம் தாங்க. ஆனால் வந்து வினோவுக்கு கொஞ்ச நாளாக இந்த இடமே செட் ஆகலை. என்னோட பிடிவாதத்தில் தான் வாங்கினது. ஆனால் என் பிடிவாதங்கிறது ஒரு நிலையான அந்த ஒரு பிடிவாதம் நல்லபடியாக முடிஞ்சிச்சுங்க. ஆனால் நல்லா இருக்கு பார்த்தீங்களாங்க, பின்னாடி எல்லாமே வந்துட்டு வீடு பக்காவாக இருக்கு. ஆமாம், எங்களை இந்த லேண்டை சுற்றியுமே வந்துட்டு வீடு பக்கத்தில் வந்துட்டு காலேஜ் இருக்குது, பக்கத்தில் ஸ்கூல் இருக்குது, திவிக்கு வந்துட்டு பக்கத்தில் எங்கேயே சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. ஸோ அதனால தான் இந்த இடத்த பார்த்து வாங்கினோம். ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அதுவும் உங்கள்கிட்ட சொன்னது ரொம்ப ஹாப்பிங்க. ஆமாம், உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஒரு இதுவாகவே இருந்துச்சு. ஃபைனலாக சொல்லிட்டோம். இதுதான் நம்மளுடைய வீடு கட்டுறதுக்காக வாங்கின நிலம். பிரம்மாண்டமாலாம் வீடு கட்டுற ஒரு எண்ணம் கூட இல்லை எனக்கு. ஜஸ்ட்டு இடம் வாங்கினா போதுங்கிற மாதிரி தான் இந்த இடத்தையே வாங்கினோம். அப்போது இல்லை வேணும், அவ்வளோ கஷ்டத்தில் வாங்கினோம். 2 வருஷம் ஆகுது இந்த இடம் வாங்கி. எப்பவுமே வந்து சாயந்தரம் இங்கே கரெக்டாக வந்துடும் திவி அழைச்சிக்கிட்டு வந்து இங்கே இந்த ரோட்டில் வந்து அப்படியே கிரிக்கெட் விளையாண்டுட்டு அப்படியே எங்கள் மைண்டை வந்து ரிலாக்ஸாக இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம இடத்துல ஃபஸ்ட் டைம் குடிக்கிற மாட்டி. ஆமாம், இங்கே வந்து எதுவுமே சாப்பிட்டதே கிடையாது. இதெல்லாம் கனவுல கூட நடக்காதுன்னு நினச்சோம். நிஜத்திலே நடந்தது. இருந்தது வந்து புறம்போக்கு இடங்க. நம்ம பழைய வீடு சொன்னோம் இல்லையா, இடிச்சிட்டாங்கன்னு சொன்னோம் இல்லையா, புறம்போக்குல இருந்தோம். அங்கேருந்து இடிச்சு நம்மளை வந்து அனுப்பி விட்டதுனால அதுக்கப்புறம் வாடகை வீட்டில் இருந்தோம். அந்த வாடகை வீட்டில் இருந்து அந்த வீட்டையே அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் சென்று நாங்கள் வாங்கினோம் சேர்த்து வச்சு. அதுக்கப்புறம்னா இது சொந்த இடம்னா இதாங்க. காஃபி குடிங்க. காஃபியா எனக்கா? ஐயோ, அம்மா கொடு. அம்மா காஃபி. எப்படி தலை வலிச்சு அமுக்கணும்? தலை வலிச்சு அமுக்கி விடு அம்மாவுக்கு. அம்மாவுக்கு தலை, அம்மா தலை வலிக்குதே. தலையை அமுக்கி விடு. நல்லா அமுக்கு. வலிக்குதே. இது வேணாம், இது வேணாம், இது வேணாம், இது வேணாம், இது வேணாம். டான்ஸ் போடு. அம்மாவுக்கு தலை வலிக்குது. ஒரு ஆட்டம் ஆடு. வெயில், சரி வெயில். நாங்கள் டிராக்டரோட நிழல்ல உட்காந்துருக்கோம் நாங்கள் 2 பேரும். தலைவலி தாங்க முடியல 2 பேருக்கும். மண்டையை பொழக்குது. லாஸ்ட்ல டீ போட்டு எடுத்துருந்துருக்கோம். காலையிலே ஒரு ஆள் சொல்லிட்டு போணுச்சு, பஸ்ஸெலாம் எனக்கு வராதம்மா, நீங்கள் தாம்மா வந்து கூட்டிகிட்டு வரணும்னு சொன்னதில் நாங்களே பயம் வந்துடுச்சு. விஜி வீட்டில் இருப்பானோ இல்லை வெளில எங்கேயாவது கிளம்பிடுவானோ அப்படிங்கிற பதட்டத்திலே இருந்துகிட்டு இருந்தேன். ஸ்கூலில் போய் கூப்பிட போனேன், பஸ்ஸெலாம் வருங்க அப்படின்ட்டாங்க. ஐயோன்னு சொல்லிட்டு நாங்கள் வேற அவனை கூட்டிகிட்டு வந்துட்டோம். போயிட்டு மதியம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போய் திவ்யை கூட்டிகிட்டு வந்தோம். ஒரு வழியாக கொஞ்சம் வேலைகள் முடிஞ்சிருக்கு. வந்துருச்சு. ஆமாம், இந்த எண்டு வரைக்கும் அந்த போஸ்ட்டு மட்டும் பதிச்சிருக்காங்க. அந்த அது பிளேவுட் தானே என்ன சொல்லுவாங்க, அது என்னது, ஸ்லாப்பு. ஸ்லாப்பு மட்டும் இந்த இது எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் ஸ்லாப்பை தூக்கி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு இன்னும் 2 நாள் ஆகும் கண்டிப்பாக. டயர்டுலையும் ஆகி கேட்குதா? புரிஞ்சுட்டானா? இப்போதான் இவ்வளோ நேரம் அழைச்சிட்டு வந்து இப்போதான் உட்காந்து பார்த்துட்டு இருக்கான் செல்லு. கூடுடா தம்பிகிட்ட கூடுறான் கொஞ்ச நேரம். அவன் செல்லு பார்க்கலடா, அவன் படிச்சுக்கிட்டு இருக்கான்டா. படிச்சுக்கிட்டு இருக்கான் இப்போதான் ஏபிசிடி. டே கொஞ்ச நேரம் இப்போதான் போய் ரோட்டில் உளுந்து கிழந்து வந்தான்னு சொல்லிட்டு செல்லை கொடுத்து உட்கார வச்சுருக்கேன். ஒரு வழியாக முடிஞ்சிருச்சுங்க. அப்பா இன்னும் ஒரு சைடு இருக்குது. அதுக்கப்புறம் இன்னும் 2 நாள் சென்று அந்த ஸ்லாப்பை வந்து போட்டுருவாங்க. இப்போதைக்கு வந்து போஸ்ட்டு தான் வந்து புதைச்சிருக்காங்க ஃபுல்லாக நீட்டாக சுற்றி. காலையில் வந்தால் நாங்கள் இருட்டே ஆயிடுச்சு. இப்போ தான் போஸ்ட்டு போட்டு முடிச்சுட்டு போயிருக்காங்க. அது 3 பக்கம் தான் போட்டிருக்கு. இன்னும் ஃப்ரண்ட்டில் போஸ்ட்டு வச்சுருக்காங்க. நாளைக்கு காலையில் வந்து போடுவாங்க. ஆனால் இன்றைக்கி காலையில் நம்ம சீக்கிரமே வந்துட்டோம். ஆனால் நாளைக்கெலாம் வந்துட்டு கொஞ்சம் லேட்டாக தான் வரும் இல்லை வேணும். ஆமாம், காலையில் சமைச்சி திவிக்கு கொடுத்து அனுப்பிட்டு நாங்களும் சமைச்சி எங்களுக்கும் எடுத்துகிட்டு வந்துட்டு மதியம் இங்கே வந்து சாப்பிட்டுட்டு எப்போ 2 நாளாக படாத பாடுபட்டுருக்கோம். இந்த காம்பவுண்டு போடுறதுக்கே வீடுலாம் கட்டினா அவ்வளோதான் சோழி முடிஞ்சு நாங்கள் வந்துடுவோம். இப்போ தான் தெரியுது எப்பா எவ்வளோ கஷ்டம்னு. ஆமாம், ஏன்னா நம்ம வேலையும் பார்த்துக்கிட்டு நம்ம இது பண்ணணும்ல, சிரமம் தான். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுவும் குட்டி நிவியை வச்சுட்டுலாம் முடியல. திவியை கூட்டிகிட்டு வந்ததுனால தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது இல்லை வேணும். நேற்றுலாம் ரொம்ப நொந்துட்டோம். ஸோ இந்த விழாவில் வந்து நிறைய விஷயங்களை உங்கள்கிட்ட நாங்கள் ஷேர் பண்ணியிருப்போம். ஸோ உங்களோட பிளஸ்ஸிங் இல்லாமல் இந்த விஷயங்கள் எதுவுமே நடந்திருக்காது. உங்களோட சப்போர்ட் தான். அதுவும் இல்லாமல் எங்கள் ஃபேமிலியும் சரி, வினோட ஃபேமிலியும் சரி, நிறையா பேர் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுனால தான் இந்த விஷயம் ஒன்று நடந்திருக்கு. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றிங்க. ஓகேங்க, அடுத்த விழாவில் பார்க்கலாம். பாய்.
போயிட்டு அவனை 2 பேரையும் கூட்டு போனோம் அங்கே பார்த்தியா? 2 பேருக்கும். ஆனா இந்த இடம் வந்தாலே ஜாலியா, முன்னெல்லாம் பசங்கலாம் விளையாட வருவாங்க, அவங்க கூட விளையாண்டு சாட்டர்டே சண்டே தான் வருவாங்க. அப்படியா? இல்லடா, ஈவினிங் டயத்திலே வருவாங்கடா. இப்பதான் யாரையுமே காணோம், எல்லாரும் வந்துட்டு ரொம்ப டீப்பா படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்கு. சரி வாங்க போலாம், நைட் ஆயிடுச்சு. காலையில் வந்தோம். எத்தனை மணிக்கு வந்தோம் சீத்து? காலைல 8:30க்கு வந்தோம். 8:30 மணிக்கு வந்தோம். இப்போ மணி கரெக்டாக 7 மணி ஆக போகுது. 7 ஆக போகுது. சரி ஓகே போகலாமா? போலாம், வாங்க போலாம். 2 பேரும் என்ன போகிறதுக்கு மனசு வரலையா? வர மாட்றாங்க. போலாமா? போவேணாமா? இங்கே இருப்போமா? இங்கே இருப்போமா? வேணாமா? என்ன சொல்ல வரீங்க சொல்லுங்க. ஆ, இந்த மண்ணிலே விளையாட சொன்னா வச்சுக்கேன், விளையாண்டுருப்போம். எங்கடா தூக்கி எறிறீங்க? நான் இங்கே போடுங்கடா நாளைக்கு வேலைக்கு. டேய் கல்லையை வாங்கடா அங்கே தூக்கி போவோம். எறிஞ்சிட்டு இருக்கீங்க. சரி போலாம் வாங்க. இவனை அழைச்சிருவான். ஐயோ பரா. செல்ல காலி பண்ணிட போறானுங்க. ஐயோ, வாங்க 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 எல்லாருக்கும் பாய் சொல்லுங்க. தங்கம் இங்கே இருந்தா கூட இருப்பானுங்க தெரியுமா? நல்லா காற்று வருதுடி. ஆமா, இங்கே இருந்தா கூட அப்படியே படுத்து தூங்க சொன்னா கூட தூங்குவானுங்க. ஆனா சேஃப்டி கிடையாது. சரி வாங்க போலாம். பாய் சொல்லுங்கடி எல்லாரும். அங்க பாய் சொல். வா 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 தங்க, வா தங்க. வேணாம் தங்க, டைம் ஆயிடுச்சு. இல்லை ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்துட்டேன்னு வச்சுக்க, அவனும் வந்துடுவான். வாங்கடி வாங்கடி வாங்கடி. அவன் இருக்க மாட்டான். சரி பாய் சொல்லுங்கடி நிவி. பாய் சொல்லு. ஏய் பீக்கா கத்துது பாரு. பீக்கா கத்துது. எப்படி கத்தும் பீக்காக்கு? ஐயோ பூனாச்சு வருது. மியாவும்.